வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பல அலுவலுக்கு இடையிலேயும் ஆர்வத்தோடு இந்த கீதை தொடர் நிகழ்விலே கலந்து வருகின்ற அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது இனிய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய துணை பேராசிரியர் அருள்நிதி லதா மகேஸ்வரி மதன்குமார் அம்மா அவர்களே, பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகரிஷி அவர்களின் ஆசியோடு உங்களது ஆசியையும் விரும்பி வேண்டி உரையை துவக்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையிலே சென்ற வகுப்பில் 4வது அத்தியாயமாகிய ஞான கர்ம சந்நியாசி யோகத்தின் 21ஆம் ஸ்லோகம் வரையில் சிந்தனையை பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்விலே 21ஆம் ஸ்லோகத்தின் ஒரு கருத்தை நினைவுபடுத்தி கொண்டு பிறகு 22ஆம் ஸ்லோகம் முதல் சிந்திக்க இருக்கின்றோம். உடலின் உணர்புலன்களையும் செயல் புலன்களையும் அளவு முறையோடு பயன்படுத்தினால் 120 ஆண்டுகளுக்கு இந்த உடல் என்ற பானை உபயோகமாக இருக்கும். ஆனால் வாழ்கின்ற காலத்தில் பிறப்பின் மகிமை தெரியாமல் கூத்தாடி இந்த பானையை போட்டு உடைத்து விடுகின்றான். இதை இறந்த பிறகு செய்யக்கூடிய ஒரு சடங்காக நம் முன்னோர் வகுத்திருந்தார்கள். அதாவது சுடுகாட்டில் இறந்தவரின் மகன் தலையில் ஒரு பானையை சுமந்து கொண்டு அந்த சடலத்தை வலம் வர வேண்டும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு ஓட்டை போட்டு 3 சுற்றுகளில் 3 ஓட்டைகளை போட்ட பிறகு அந்த பானையை முதுகு பின்னாலேயே கீழே நழுவிட்டு உடைத்த பிறகு திரும்பி பார்க்காமல் வீடு போய் சேர் என்பார்கள். இதன் தத்துவார்த்தம் என்ன என்றால், உன் தந்தையார் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 ஓட்டைகளால் உடல் என்ற இந்த பானையை கூத்தாடி கீழ்மையில் வாழ்ந்து உடைத்து விட்டார். நீயும் அதே போல வாழ்ந்து வீணாகாமல், உன் தந்தை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் நேராக வீடு பேறு என்ற வீடு போய் சேருகின்ற வழியை பார் என்று அற்புதமான தத்துவத்தை உள்ளே வைத்தார்கள். அதனால் நம் முன்னோர்கள் வகுத்த சடங்கு சம்பிரதாயங்களை ஆய்வு செய்து பார்த்தால்தான் அதில் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான நெறிமுறைகள் இருப்பது தெளிவாகும். அதன் மூலம் நமது வாழ்க்கையும் லகுவாகும். அதற்கான வழியை விளக்குவது தான் ஞான கர்ம சந்நியாசி யோகம்.
அதாவது எந்த வகையிலும் பற்றுதல் வேண்டாம். கடமை உணர்வோடு பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதனால் சில செயல்களை செய்ய வேண்டியிருக்கிறது, செய்கின்றோம் என்ற அளவிலே பற்றற்று வாழ வேண்டும். இதுவரைக்கும் சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து 22வது ஸ்லோகம், தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடு நிற்பவன், கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவது இல்லை. தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், நன்மை தீமை என்ற இருமைகளை கடைந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் பாதிக்கப்படாதவன், அவன் செய்கின்ற செயலால் பந்தப்படுவது இல்லை. உதாரணமாக சந்தோஷம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம், தோஷம் என்றும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இப்போ சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கிறதே, ஏன் இப்படி ஒரு வார்த்தை அமைந்தது? உதாரணமாக அண்டை வீட்டாரோடு பகை வந்துவிட்டது, மனம் கொந்தளிக்கிறது, எப்படியாவது அவனை தொலைத்தால நிம்மதி என்று எதையாவது செய்து அவனை துரத்திவிட்டால் அது தோஷம், பாவம். இதற்கு மாறாக அவருக்கு பணிமாற்றம் வந்து அவராகவே வேறு ஊருக்கு சென்று விட்டால் அப்போ நமக்கு நிம்மதி தான். என்றாலும் இது இறைவன் தந்தது. எனவே சந்தோஷம் என்பது இறை நீதியின்படி தானாக வந்தமையும் நன்மைகளால் மனம் அடைகின்ற மாற்றம். இதற்கு மாறாக மனம் தான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும் என்று ஒரு வெறியோடு செயல்படுவது தோஷம். தோஷத்தின் விளைவு தற்போது இன்பம் என்றாலும் பின்னாளில் இதற்கான விலையை வசூலித்தே தீரும். எனவே தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இறைவன் தருகின்ற நன்மைகளை மட்டுமே ஏற்று திருப்தி அடைபவன். விருப்பு வெறுப்பு பகை நட்பு இது போன்ற இருமைகளை வென்று விடுவதால் பொறாமை இருக்காது. அதே போல வெற்றியில் மகிழ்ந்து போகாமலும் தோல்வியில் துவண்டு போகாமலும் இரண்டையுமே சமமாக பாவிக்கின்ற மனப்பக்குவம் இயல்பாகும். அந்த பக்குவத்தை பெற்றதனால் வினைப்பதிவு என்ற விதியிலிருந்தும் விலக்கு பெறுகின்றான். 23வது ஸ்லோகம், பற்றியில நாய் முக்த நாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய், கடமையை யக்ஞமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது. பற்று இல்லாதவனாய், முக்தி பெற்றவனாய், ஞானத்தில் மனதை ஸ்திரமாக நிலைப்படுத்தியவனாய், தான் செய்கின்ற கடமையை யக்ஞமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது. அதாவது இதற்கான பக்குவத்தை மகசூர் பாடலில் சொல்லுவார். வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி, வாழவென்ற உரிமை எல்லோர்க்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். இது தர்ம நெறி சார்ந்த வாழ்க்கை. இப்படி வாழ்கின்ற உரிமையும் சுதந்திரமும் எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது. மற்றவர் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் மதித்து வாழ்வது அறிவின் சிறப்பு. வாழ வேண்டும் என்ற உரிமை எல்லோருக்கும் பொதுவானது. இதுவரைக்கும் வாழ்கின்ற மற்றவர்களுக்கும் சாதகமாய் அமையும் மட்டும். பாதகமாய் அமைந்தால் அது பாவம், அதர்மம்.
அதற்குரிய விளைவு நோய்கள், துன்பங்கள், நட்டங்கள், பல பிரச்சனைகள். அதனால் வாழ்க்கை என்பது மனம் போன போக்கிலே வாழ்வது அல்ல. இறைவன் சரியான எல்லைகளை வகுத்து வைத்திருக்கின்றான். இறை நீதி என்ற எல்லைக்குள் தான் சகல பாதுகாப்பும் கிடைக்கும். அதுவே இனிமையான வாழ்க்கை. அதனால் பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு, இனிமையாக வாழ்வதற்கு. எப்படி கனவு காணும் நிலையிலேயும் இந்த உடல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த உடல் செய்கின்ற காரியத்தில் மனம் விலகி நிற்பது. அப்படி விலகி நின்றால் அந்த காரியங்களால் ஏற்படக்கூடிய வினை பதிவு என்ற இயற்கை நியதி அங்கே செயல்படாது. அதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், உடல் என்ற எல்லையில் நான் செய்கிறேன் என்று நினைத்தால்தான் அந்த பதிவு 14 முதல் 40 அலைகளிலே அடங்குவதால் அந்த மையம், கருமையம் ஈர்த்து இருப்பாக்கிவிடும், பந்தப்படுத்திவிடும். அப்படி அல்லாது இறைநிலை உணர்விலே, பிரபஞ்ச உணர்விலே மனம் வைத்து செயல்படுகின்ற போது, எப்படி கனவு காண்கின்ற போதும் உடல் தூங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல இந்த உடல் செய்கின்ற காரியங்களிலே மனம் லயிக்காது. அதனால் அது செய்கின்ற காரியங்களை ஈர்த்து மையப்படுத்துவதற்கு இந்த உடலுக்கு அந்த இயல்பு கிடைக்காது. மனம் பிரபஞ்சத்தோடு லயமாகிவிட்டால் பிரபஞ்சத்திற்கு மையப்புள்ளியும் இல்லை, பதிவும் இருக்காது. அதனால் எப்பொழுதும் ஆல்ஃபா ஃப்ரீக்குவென்சி என்று சொல்லக்கூடிய 13லிருந்து 8 அலைச்சூழல் வரைக்கும் மனதை நிறுத்தக்கூடிய பக்குவத்தை பெற்ற ஸ்தித பிரஜர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய எந்த வினையும் அவர்களை பந்திப்பது இல்லை. 24வது ஸ்லோகம். அர்ப்பணம் செய்தல் பிரம்மம், நெய் முதலிய அவிஷும் பிரம்மம். பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தால் கொடுக்கப்படுகிறது. பிரம்மமாகிய கர்மத்தில் மனம் குவிந்துள்ளவனால் பிரம்மமே அடையப்படுகிறது. அதாவது அர்ப்பணம் செய்தல் அந்த காரியமும் பிரம்மம். அதற்கு பயன்படுத்துகின்ற நெய் முதலிய அவிசும் பிரம்மமே, அக்னியும் பிரம்மமே, செய்கின்ற காரியம் பிரம்மமே, அடையப்படுகின்ற பொருளும் பிரம்மமே. இதை மிக எளிமையான கண்ணதாசன் 4 வரிகள். காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இந்த ஸ்லோகத்துடைய பொருள் 4வது வரி. என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறிகின்ற செயல், அறிபவன், அறியப்படுபவன், அறிந்த பயன் என அனைத்துமாக விளங்குவது அறிவே, இறைநிலையே. அதனால் படைத்தவன் இறைவன், படைக்கப்பட்டவன் மனிதன். படைத்தது அபிஸ் நிவேத்தியம், எடுத்து அது செயல். படைத்தவனுக்கே படையல் போடுவது. இந்த இடத்துல தான் சிறு மாற்றம். என்ன என்றால், படைத்தவனுக்கே படைப்பது என்றால் எதை படைப்பது? தன்னையே இறைவனுக்கு படைத்தல், தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதுதான் முக்தி என்று சொல்லப்படும். அதை மகர்ஷி அழகாக சொன்னார். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய், உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு. அப்போ செய்யக்கூடிய அர்ப்பணத்திலேயே உயர்ந்த அர்ப்பணம் எது என்றால், தன்னையே இறைவனுக்கு அளித்துவிடுகின்ற பூரண சரணாகதி. அடுத்த ஸ்லோகம் 25. சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கின்றனர். இன்னும் சிலர் பிரம்மமாகிய அக்னியில்
ஆத்மாவை கொண்டு ஆத்மாவையே ஹோமம் செய்கின்றனர். சில யோகிகள் தேவதைகளுக்கு யாகம் செய்கின்றனர். இன்னும் சிலர் பிரம்மமாகிய அக்னியில் ஆத்மாவை கொண்டு ஆத்மாவையே ஹோமம் செய்கின்றனர். இது எப்படி? ஆலயங்களிலே செய்யப்படுகின்ற யாகம் எப்படி? குறிப்பிட்ட விக்கிரகம் என்ற வடிவத்திற்கு செய்கின்ற யாகம். ஆனால் உருவம் கடந்த ஞானியோ தன்னை இழந்து அந்த ஆதியாகிய மெய்ப்பொருளோடு லயமாகி விடுவதால் இவன் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றான். எப்படி கடலில் கலந்துவிட்ட கங்கை நதிக்கு நதி என்று பெயர் இல்லை, கடல் என்று பெயர் பெறுகிறது. இப்படி நீரோடு கலந்தது போல் மனதை கொண்டு தவம் இயற்றி மனமற்ற அறிவோடு கலந்து விடுவது பரமாத்மாவில் ஜீவாத்மாவை ஹோமம் செய்வது. பரமாத்மாவில் கலந்துவிட்ட ஜீவாத்மாவுக்கு தனித்துவம் இருக்காது. எப்படி இந்த பூமி நான் சுழல்கிறேன் என்ற எண்ணம் இல்லாது இயங்குகின்றதோ அதை போலவே ஒரு ஞானி நான் செய்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் எல்லா காரியத்தையும் துல்லியமாக செய்வார்கள். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்றார் வள்ளுவர் பெருந்தகை. அப்போ எல்லா காரியங்களையும் நான் என்ற அந்த சுயத்தன்மை இல்லாமல் செய்கின்ற பக்குவம் ஞானம். 26வது ஸ்லோகம். அடக்குதல் என்ற அக்னியில் செவி முதலிய இந்திரியங்களை ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சிலர் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். அதாவது அடக்குதல் என்ற அக்னி, அதில் செவி முதலிய இந்திரியங்களை ஹோமம் செய்வது. மாறாக சிலர் சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியங்கள் என்ற அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். இது எப்படி என்றால், மகாகவி பாரதியுடைய கவிதையில் மோகம் என்னும் மாயப்பேயை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்றால் எந்த மூச்சு நின்று போக வேண்டும். அது எப்படி? ஓசையை மறுப்பதா அல்லது காதை வெட்டுவதா? இரண்டு வகையிலையும் கேட்காது. ஓசையை மறுப்பது என்றால் அந்த ஓசையை உணராதபடிக்கு மனம் தவத்திலே லயமாகிவிட வேண்டும். இந்த உடல் என்ற எல்லையை கடந்து விட்டால் இந்த புலன் பெறுகின்ற அனுபவத்தை உணராது. அப்போ ஓசை மறுக்கலாம், காதை துண்டித்தாலும் ஓசை வராது தான் என்றாலும் அது வன்முறை, இயற்கைக்கு முரண்பட்ட வன்முறை. இது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், காதுகள் மூலமாக கேட்ட தீய சொற்களை கேட்காதது போல் பாவித்தல் நன்று. இது இயற்கைக்கு உட்பட்டது. காதை துண்டிப்பது இயற்கை நோக்கத்திற்கு முரணானது. அதை ஒரு பாடலில் கூட வரும். உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை, உயிர்களை வதைத்து ஹோமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை, மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை. அதுபோல புலன்களை வெறுத்து துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. புலன் கடந்து போகக்கூடிய ஞான பாதை இருக்கிறது. அந்த பாதையில் பயணிக்கின்ற போது இந்த புலன்களை அளவு முறையோடு அற்புதமாக பயன்கொள்ளலாம். அதனால் எந்த விதத்தும் நமக்கு துன்பங்களோ பதிவுகளோ ஏற்படாது. அதை மகிழ்ச்சி அவர்கள், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதென் மூவாசை, மதி கொண்டே பயன் பெறுவோம் என்பார். மதி என்ற அறிவை கொண்டு பயன்படுத்தினால் அளவு முறை இருக்கும். தேவைப்படாத போது அறிவோடு லயமாக்கிவிட்டால்
மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றாம் உன்னில் மிதக்கின்றேன் காப்பாய் இந்நிலை மாறாமல் என்ற தெய்வீக பேரின்பத்தை தூய்க்கலாம். 26வது ஸ்லோகம், இன்னும் சிலர் இந்திரிய கர்மங்களையும் பிராண கர்மங்களையும் மனதை ஆத்மாவின் கண் அடக்குதல் என்ற ஞான ஒளி வீசும் யோகத்தீயில் ஆகுதி செய்கின்றனர். இன்னும் சிலர் இந்திரிய கர்மங்கள், அதாவது இந்த உடல் செயல்புலன்கள் உணர்ப்புலன்கள் சொல்கின்றோமே, அதில் இந்திரிய கர்மம் என்பது உணர்ப்புலன்கள், பிராண கர்மங்கள் என்பது உயிரை கொண்டு உயிர் சக்தியினால் செய்யப்படுகின்ற செயல்புலன்கள். இந்த இரண்டையும் மனதை ஆத்மாவின் கண் அடக்குதல், பரமாத்மாவோடு ஒன்றுதல் என்ற ஞான ஒளி வீசும் யோகத்தில் ஆகுதி கொடுக்கின்றனர். இப்போ நம்மை போன்ற அறிவு மார்க்க பயிற்சியாளர்கள் என்ன செய்கிறோம்? மனதை அறிவாக மாற்றும் தவத்தின் மூலம் நமது செயல்புலன்களையும் உணர்ப்புலன்களையும் முறைப்படுத்தி உயிர்காந்தத்தில் ஜீவகாந்தத்தில் தோன்றுகின்ற எண்ணங்களை ஓர்மைப்படுத்தி மனதை ஆத்மாவில் ஒடுக்கி அரும் பெரும் ஜோதியான பரமாத்மா சந்நிதியில் அர்ப்பணமாகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மாவை மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து செயல்படுவது. அடுத்து 28வது ஸ்லோகத்தில் திரவிய யக்ஞம், தபோ யக்ஞம், யோக யக்ஞம் செய்பவர் சிலர். தன்னடக்கமும் உறுதியான விரதமும் உடையவர்கள் கற்றல் அறிதல் ஆகியவைகளை யாகமாக செய்வர். இப்போ 2 வகையான மக்கள். திரவிய யக்ஞம், யக்ஞம் என்றால் செயல் செய்வது, திரவியம் என்றால் சொத்து கணக்கு பொருள். அப்போ திரவிய யக்ஞம் என்பது பணம் ஈட்டுகின்ற செயல்பாடுகள். தபோ யக்ஞம் என்பது தவம் ஏற்றுதல். யோக யக்ஞம் என்பது தவத்தின் முழுமையில் இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றிய நிலை, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை. இந்த கர்மயோகத்தை செய்பவர்களே மனித பிறப்பின் நோக்கம் அறிந்து குணம் கடந்த குணாதீதர்கள். இதை அடுத்த நிலை கீழ்நிலையில் உள்ளவர்கள் சத்வ குணத்தால் தன்னடக்கமும் விரதமும் பயின்று வருகின்ற அன்பர்கள். அதற்கும் கீழே வருகின்ற போது ரஜோ குணத்தில் நின்று பொருள் துறையை நிர்வகிப்பவர்கள். இன்னும் அடுத்த கீழ்நிலை வருகின்ற போது ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்த நிலையில் செயல்படுகின்ற சுயநலவாதிகள். இதையும் அடுத்து கீழே வருகின்ற போது தமோகுண வசமாகி தனக்கும் பிறருக்கும் துன்பத்தையே தருபவர்கள், மனித வடிவில் விலங்குகள். அதை கண்ணசன் வேடிக்கை சொல்லுவார், 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்குமானா அதுவும் கூட டவுட்டுன்னார். இதுபோல அறிவின் பல்வேறு பக்குவ நிலைகள், அதை சார்ந்து செய்யப்படுகின்ற செயல்பாடுகள், அதனால் வரக்கூடிய நன்மை தீமைகள். அடுத்து 29வது ஸ்லோகம், அபான வாயுவில் பிராணனையும் பிராணவாயுவில் அபானனையும் ஆகுதி செய்யும் சிலர் பிராணயாமத்தில் ஈடுபடுகின்றனர். அதாவது அபான வாயு என்றால் உடலிலிருந்து வெளியேறுகின்ற சுவாசம், பிராணவாயு என்றால் உள்ளே இழுக்கப்படுகின்ற சுவாசம். இந்த இரண்டையும் இணைக்கின்ற போது அதுக்கு சுழிமுனை என்று சொல்வார்கள். அதாவது இப்போ நம்ம தவத்தின் துவக்கத்தை செய்தோமே நாடி சுத்தி, அதனுடைய நன்மை என்ன என்றால் சுழிமுனையில் சுவாசம் நிற்கின்ற போது மனம் எளிதில் அடங்கும்,
தவத்தில் லயமாகும். அப்படி வெளியே போகின்ற அபான வாயுவையும் உள்ளே இழுக்கப்படுகின்ற பிராணவாயுவையும் இணைத்து சுழிமுனையில் மனதை நிலைக்கச் செய்வது பிராணயாமம். எதற்காக? தெய்வீக பண்புகளை பெற தனக்குள் உள்ள இறைவனை அறிவதற்காக செய்யப்படுகின்ற பிராணயாமம். அதற்கு வழி தியானம். குண்டலினி சக்தியையும் இதற்கு மூலமான தெய்வத்தையும் அறியும் குண்டலினி யோக தீட்சை முறை அந்த காலத்தில் கிடையாது. அதனால் நம்முடைய ஆண்டோர் பெருமக்கள் பிராணாயாம பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். உண்மையிலேயே நம்முடைய முன்னோர் செய்த புண்ணியம் நாம் இந்த காலத்தில் வாழ்வது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில்தான் எளிய முறை குண்டலினி யோக தீட்சை முறையை பகவான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த உலகுக்கு அளித்தார்கள். நாமும் பெற்றுள்ளோம். அந்த பேருக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயமே மகர்ஷி அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது. என்ற மிக எளிதாக தவத்தில் லயமாகக்கூடிய வழி எளிய முறை குண்டலினி யோக தீட்சை முறைகள். இது இல்லாத காலத்தில் பெற்ற அவஸ்தை தான் பிராணாயாம பயிற்சி முறைகள். அடுத்த ஸ்லோகம். முறையாக உண்பவர் சிலர் பிராணனில் பிராணனை படைக்கின்றனர். யாகத்தை அறிந்த இவர்கள் எல்லோரும் யாகத்தால் பாவத்தை போக்கியவர்களாம். முறையாக உண்பவர் சிலர் பிராணனில் பிராணனை படைக்கின்றனர். யாகத்தை அறிந்த இவர்கள் எல்லோரும் யாகத்தால் பாவத்தை போக்கியவர்களாகிறார்கள். எப்படி? இயற்கையை பற்றிய அறிவை பெற்றால் ஒவ்வொரு செயலும் இறைவனின் திரு விளையாடலாகவே உணரப்படும். எப்படி? சிறிது நீர் அருந்தினாலும் நீர் என்ற தெய்வத்தை என் உடல் என்ற தெய்வம் அங்கீகரிக்கிறது. அந்த மதிப்போடு பக்தியோடு ஏற்பது அந்த தெய்வீக உணர்வு அனுபவமாகும். இப்படி உண்மையான ஆன்மீக பயிற்சியால் பாவத்தில் சிக்குவது இல்லை. ஒரு வகை லாபம். ஒரு கட்டத்தில் ஆத்ம தூய்மையில் பிரம்மஞானமும் பெறுகின்றனர். இது கூடுதல் நன்மை. 31வது ஸ்லோகம். யக்ஞத்தில் எஞ்சும் அமுது உண்போர் அழியா பொருளாகிய பிரம்மத்தை அடைகின்றனர். யக்ஞம் செய்யாதவர்க்கு இவ்வுலகே இல்லை என்றால் அவ்வுலகு ஏது? யக்ஞம் என்றால் நாம் செய்கின்ற அனைத்து செயல்பாடுகளுக்கும் சம்ஸ்கிருதத்தில் யக்ஞம் என்று சொல். அப்படி நாம் செய்கின்ற செயல்பாடுகளிலே மிஞ்சிய உணவை அந்த அமுது உண்போர் அழியா பொருளாகிய பிரம்மத்தை அடைகின்றனர். யக்ஞம் செய்யாதவர்க்கு இவ்வுலகே இல்லை என்றால், உழைப்பு இல்லை என்றால் இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையே லகுப்படாது. அப்படி உள்ளவனுக்கு அவ்வுலக இன்பம் எப்படி பெற முடியும்? எனவே கர்மம் என்ற செயலின் விளைவு இன்பம் அல்லது துன்பம். காரணம், கர்மம் என்பது மனம் சார்ந்த செயல். ஆனால் கர்ம யோகம் என்ற அறச்செயலின் விளைவு இன்பம் மாத்திரமே. காரணம், கர்ம யோகம் என்பது அறிவு சார்ந்த செயல், தர்மம் சார்ந்த செயல், தெய்வம் சார்ந்த செயல். எனவே கர்மத்தையே வாழ்வாக கொண்ட சமுதாயத்திற்கு நிலைத்த இன்பம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதானே. இப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தையே நிறைவாக தூய்க்காதவர் பேரின்பத்தை சந்திப்பது எப்படி? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனானான்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான். 32வது ஸ்லோகம். இப்படி வேதத்தில் பலவித யாகங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் கர்மத்தில் உண்டானவைகள் என்று அறிந்து விடுதலை அடைவாயாக. இந்த யக்ஞம் யாகம் சொல்லுகிறோமே, இப்படி வேதங்களிலே பல வகையான
யாகங்கள் விபரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை யாவும் கர்மத்தில் உண்டானவைகள் என்று அறிந்து விடுதலை அடைவாயாக. வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பல பல என்ற வள்ளுவ பெருந்தகை. அதாவது வேண்டின் உண்டாக துறக்க, என்னென்ன இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? துறந்து விடு. இதெல்லாம் நான் செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறந்து விடு. அப்படி துறந்து விட்டால், துறந்த பின் ஈண்டு இயற்பால பல, நீ என்னென்ன இன்பங்களை தூய்க்க வேண்டுமென்று எதிர்பார்த்தாயோ அதைவிட பல மடங்கு உயர்ந்த பேரின்பத்தை தூய்க்கலாம். அதுதான் ஓஷோ சொல்லுவார், தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். எதை நிறுத்த சொல்கிறார்? நீ தேடுகின்றாயே உலக இன்பங்கள், அதை நிறுத்து. எந்த இன்பம் சலிப்பில்லாமல் இருக்க வேண்டுமென்று நீ விரும்புகின்றாயோ அந்த சலிப்பில்லாத ஒன்று பேரின்பம், அது உனக்கு கிடைக்கும். அப்போ தேடுகின்ற இன்பங்களை நிறுத்திவிட்டால் அந்த இன்பங்களுக்கெல்லாம் மூலமாகிய பேரின்பத்தை தூய்க்கலாம். தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும். ஏனென்றால் மனம் தேடுவது இன்பத்தை என்று நாம் நினைக்கிறோம். அது இன்பத்தை தான் தேடுகிறது என்றால் நாம் கொடுத்த இன்பங்களிலே நிறை பெற்றிருக்க வேண்டுமே. ஒன்றில் கூட நிறை பெறவில்லையே என்றால் இந்த மனம் தேடுகின்ற இன்பம் எது? அதுதான் பேரின்பம். எப்படி கடலிலிருந்து பிரசவித்த நீர் மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிந்து நீர்வீழ்ச்சி, அருவி, ஓடை, வாய்க்கால், ஆறு என்று பல வகைகளில் பயணம் செய்தாலும் அதன் பயணம் எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் தான் பிறந்த இடமாகிய கடலில் கலந்துவிட்டால் மேற்கொண்டு அதற்கு பயணம் இல்லை. அதே போல இந்த மனதின் ஆசை பயணம் எங்கே நிறைவு பெறும் என்றால் எந்த பிரம்மத்திலிருந்து இது தன் பயணத்தை துவங்கியதோ அந்த பிரம்மத்தை அடைகின்ற போது கேட்க நினைக்காத மனம் வந்து சேரும். அதுதான் தெய்வீகம், அதுதான் பேரின்பம். அப்படி பெறுவதற்கான வழி என்ன என்றால் வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பல பல. ஆனால் இந்த சமுதாய பழக்க வழக்கங்கள் நம்மை பந்தப்படுத்துகின்றன. விளக்கம் பெறவும் விருப்பமில்லை, விடுதலை பெறவும் நாட்டமில்லை. வெந்ததை தின்று விதி முடிந்தால் போவது என்ற இந்த வாழ்க்கையில் என்ன பெருமை! எனவே இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதியாக மாற்றும் கலை தொழில், அதை கடமை என்று சொல்லுகின்றோம். உணவை கொடுப்பது தர்மம் என்றாலும் உற்பத்தி செய்யும் தொழிலை கற்றுக் கொடுப்பது நிரந்தர தர்மம். இந்த நீதியை புரிந்து கொண்டு விட்டால் அரசு இலவச அரிசி கொடுப்பதை விட இலவச கல்வியை அளித்தால் வருங்கால சந்ததி சுதர்மத்தை காக்கும் பண்பாக மிளரும். 33வது ஸ்லோகம். பொருளை கொண்டு செய்யும் யஜ்ஞத்தை விட ஞான யஜ்ஞம் மேலானது. கர்மம் முழுவதும் ஞானத்தில் முற்று பெறுகிறது. பொருளை கொண்டு செய்யும் செயல்களை விட ஞான யஜ்ஞம் மேலானது. ஆத்மாவை ஆத்மாவில் நிலைநிறுத்துகின்ற ஞான யஜ்ஞம் மேலானது. ஏனென்றால் கர்மம் முழுவதும் ஞானத்தில் முற்று பெறுகிறது. அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையை விட அறிவு சார்ந்த வாழ்க்கை ஆனந்தம் தருவது. புலன் கடந்த முக்தர்களுக்கு உடல் தேவைகள் கூட அற்றுப்போகின்றன. சாதாரண மனிதனை தாக்குகின்ற பசி, தாகம் என்ற எந்த தேவையும் ஞானிகளுக்கு இல்லை. இந்த பிறப்பு முழுமை பெறக்கூடிய வாய்ப்பு எப்போது கிட்டும் என்றால் இந்த உடலை கொண்டு உலக பொருட்களை கொண்டு செய்கின்ற காரியங்களை விட ஆத்மாவை கொண்டு செய்கின்ற ஞான யஜ்ஞம் உயர்ந்தது. ஏனென்றால்
அதில் நான் செய்கிறேன் என்ற பற்றுதல் இல்லை. அதனால் பதிவும் இல்லை, விளைவுகளும் இல்லை. மீண்டும் ஒரு பிறப்பை தேடாத ஒரு முக்தி நிலை ஞான யக்ஞத்தால் சாத்தியமாகும். 34வது ஸ்லோகம். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிக. உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிக. உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். உண்மையை உணர்ந்த ஞானியின் லட்சணம் என்ன? உண்மையை உணர்ந்த ஞானியின் லட்சணம் என்ன? யார் சீடனுக்கு சரியான விளக்கத்தை சொல்வார்? இது காலங்காலமாக தொடர்கின்ற ஒரு கேள்வி. அதுக்கு மகர்ஷி ஒரு பதில் சொல்கிறாரு. யாரை குருவாக இருக்க வேண்டும் என்றால், அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். 3 பண்புகள் குருவின் லட்சணம். ஒன்று, அறிவாகிய தெய்வத்தோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அறிவில் அறிவாய் நிலைத்தோர். அப்படி நிலைத்ததிலே, தெய்வத்தை உணர்ந்த அனுபவத்திலே தெய்வ நீதி ஒன்று உண்டு என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அந்த தெய்வ நீதிக்கு இணங்கி வாழ்கின்ற வாழ்க்கை முறை அறம். அந்த அறவழியை சிறப்பாக தொகுத்து மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே படித்தளங்களாக அமைத்து தர வேண்டும். அறம் வகுத்தோர். அப்படி வகுத்து தந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால், சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்படி தான் வகுத்த அறநெறியில் தான் வாழ்ந்து காட்டினால்தான் அந்த தத்துவம் அமரத்துவம் பெறுகிறது. அது ஜீவ தத்துவமாக என்றைக்கும் அழிவில்லாமல் இந்த பூமி உள்ளளவும் தொடர்ந்து பயணிக்கும். இப்படிப்பட்ட குருதான் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அவர் ஒரு சீடனை சீர்படுத்த வல்லவர். காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. காவிகள் எல்லாம் ஞானிகள் அல்ல. 35வது ஸ்லோகம். அந்த ஞானத்தை பெற்றபின் மயக்கம் அடையமாட்டாய். அந்த ஞானத்தால் எல்லா உயிர்களையும் உன்னிடத்தும் என்னிடத்தும் காண்பாய். அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்ற பிறகு மயக்கம் இருக்காது. அந்த ஞான வெளிச்சத்தில் எல்லா உயிர்களையும் உன்னிடத்தும் என்னிடத்தும் காண்பாய். அதை மகர்ஷி அவர்கள் ஒரு கவியில் சொல்கிறாங்க பாருங்க. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்று, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இதுதான் ஞானத்தின் உச்சம், ஞான யக்ஞம். இந்த ஞானத்தை பெற்ற பிறகு என்ன மயக்கம்? மயக்கமெல்லாம் தெளிந்து போகிறது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பதிலே ஒரு தெளிந்த பார்வை கிடைத்து விடுகிறது. அந்த ஞானத்தால் எல்லா உயிர்களையும் நம்மிலும் பார்க்கலாம், நம்மை எல்லா உயிர்களுக்குள்ளும் பார்க்கலாம். இப்படி யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை என்று இன்னொரு ஸ்லோகத்தில் வரும். அடுத்து 36, 7 2 ஸ்லோகங்கள். பாவிகளிலெல்லாம் நீ பெரும் பாவியாக இருப்பினும் ஞான தெப்பத்தால் கடந்து செல்வாய். நெருப்பு விறகை சாம்பலாக்குவது போல் ஞான கனல் கர்மங்களெல்லாம் சாம்பலாக்குகிறது. பாவிகளெல்லாம் பெரும் பாவியாக இருப்பினும் ஞான தெப்பத்தால் கடந்து செல்வாய். அதாவது
கவிஞர் வாலியுடைய ஒரு 4 வரிகள். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்றால், பாவப்பதிவு வெளிப்படுகின்ற காலத்தில் அதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும். அப்போது வருகின்ற எண்ணத்தை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் வரக்கூடிய துன்பம் விலகி போய்விடும். கர்ம வினையை ஞான தெப்பத்தால் கடந்து விடலாம். அறிவு தன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் 5 பெரும் பயிற்சியல்கள் விளைய வழி ஏது என்கிறார் மகரிஷி. உதாரணமாக, ஒரு பேருந்தில் ஏறுகின்ற போது அவசரத்தில் ஒருவருடைய காலை மீய்த்து விடுகின்றோம். அவர் உடனே கோபத்தில் திட்டுகிறார். இதற்கு எதிர்வார்த்தை பேசினால் பிரச்சனை மேலும் பெரிதாகி அது அடித்தடி காவல் நிலையம், நீதிமன்றம் வரை கூட போகலாம். அந்த இடத்துல ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற நேரம், அந்த இடத்துல சற்று பொறுமையாக சிந்தித்து நமது அவசரத்தால் நிலை தவறி அவர் காலை மிடித்து விட்டோம், இது நம்முடைய தவறு. இதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை அங்கேயே முடிந்து போகிறது. இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டால் அறிவு வென்றது, எதிர்வாதம் செய்தால் ஆணவம் வென்றது என்று பொருள். இந்த சூழ்நிலை உருவாக்கியது நம்முடைய கர்மா என்றாலும், அறிவு சிந்தித்ததால் எழுச்சி பெற்ற பாவ பதிவு அங்கே நமக்கு துன்பம் தராமல் அது வான்காந்தத்திற்கு போய்விடுகிறது. இப்படித்தான் தீய வினைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்கின்ற வழி அமைதி. அந்த அமைதிக்கு வழி தியானம். தியானத்திற்கு முறை குண்டலினி யோக தீட்சை. 38வது ஸ்லோகம். ஞானத்துக்கு ஒப்பானது தூய்மை தருவது இவ்வுலகில் எதுவுமில்லை. யோக சித்தன் நாளடைவில் தன்னகத்தே இந்த ஞானத்தை பெறுகிறான். ஞானத்துக்கு ஒப்பானது தூய்மை தருவது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. யோக சித்தன் நாளடைவிலே தன்னகத்தே இந்த ஞானத்தை பெறுகிறான். எப்படி? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்ப வாழ்வு, இதில் ஆன்மா மேலும் மேலும் களங்கத்தை சேர்க்கிறது. இவற்றிலிருந்து விலக வேண்டுமென்றால் சரணாகதி நமக்கு கை கொடுக்கும். என் செயல் அல்ல இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே என்பது சரணாகதி. அந்த செயல்பாட்டில் மட்டுமே தூய்மை சாத்தியமாகும். பரம்பொருளை சரணடைந்த யோக சித்தனுக்கே இப்பாக்கியம் கிட்டுகிறது. அது பக்தியில் துவங்கி ஞானத்தில் பயணித்து முக்தியில் முழுமை பெறுவது வாழ்வின் நோக்கம். அந்த யோக சாதனத்தை பின்பற்ற வேண்டும் என்பது கருத்து. 39வது ஸ்லோகம். ஸ்ரத்தை உடையவன், பரத்தை சார்ந்திருப்பவன், புலன்களை வென்றவன் ஞானத்தை பெறுகிறான். மேலும் விரைவில் மேலாம் சாந்தியை அடைகிறான். ஸ்ரத்தை உடையவன் 1, பரம்பொருளை சார்ந்திருப்பவன் 2, ஐம்புலன்களை வென்றவன் ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானத்தின் உச்சம் மேலாம் சாந்தியை அடைகிறான். அதாவது பிறப்பின் நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை உணர்வது ஸ்ரத்தை. அதற்கான வழி பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பிரச்சனைக்களமாகவே இருக்கின்றன. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தைக்கு வழிகாட்டுவது பரம்பொருளை சார்ந்திருப்பது.
அப்போது அந்த பரம்பொருளை பற்றி கொள்கின்ற போது அந்த பரம்பொருளின் கருணையால் நம்மிடத்திலே தலைமுறையாக நம்மை ஆட்டி படைக்கின்ற பொருள் பற்றும் புலன் பற்றும் தானாக விலகிவிடும். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்றார் கண்ணதாசன். அப்படி ஞானத்தின் உச்சம் பேரமைதி. இன்னொரு பாடலில் சொல்லுவார் கண்ணதாசன், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததுடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இதுதான் பேரமைதி. அதாவது மிகச் சிறியது அணு, மிக பெரியது இந்த பிரபஞ்சம். சாமிஜி கேட்பாரு, சரி இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் இருந்து மிகச்சிறிய அணுக்களை எல்லாம் எடுத்து வெளியேற்றிவிட்டால் பிரபஞ்சம் எங்கே? எல்லாம் போயிடும். அதுபோல எறும்பும் யானையும் அணுக்களின் கூட்டே. எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வரும், எப்போ? இதயத்தோலை உரித்து பார்த்தா ஞானம் வரும். அப்போ இரண்டும் அணுக்களின் கூட்டே. எண்ணிக்கை குறைந்தது எறும்பு, எண்ணிக்கை அதிகமானது யானை. இந்த ஞானத்தை பெறுவதற்கு இதயம் என்கின்ற ஆத்மாவை அறிய வேண்டும். அப்போது நிலைத்த சாந்தியால் மனம் நிறைந்து அன்பும் கருணையும் இயல்பாகி வெளிப்படும். 40வது ஸ்லோகம். அறிவிலே ஸ்ரத்தை இல்லாதவன் ஐயமுறுபவன் அழிகிறான், இவனுக்கு இவ்வுலகம் இல்லை அவ்வுலக இன்பமும் இல்லை. அறிவிழி ஸ்ரத்தை இல்லாதவன் ஐயம் உறுபவன், 3 குணங்கள் உள்ளவன் அழிகிறான். இவனுக்கு இவ்வுலக இன்பமும் இல்லை அவ்வுலக இன்பமும் இல்லை. இந்த 3 குணங்கள், அறிவிலி, ஸ்ரத்தை இல்லாதவன், சந்தேக பிறவி, இந்த 3ல் ஒன்று இருந்தாலே வாழ்க்கை சரியாகாது, வீழ்ச்சி நிச்சயம். 3ம் உள்ளவன் சர்வ நாசமடைவான் என்பதில் ஐயம் என்ன? சமூக வாழ்விலே தவறுக்கும் மேலான தவறை புரிந்து தாழ்ந்து போனவர்கள் கதறி கதறி நெஞ்சம் பதறி புலம்பினாலும் பக்குவப்பட்டு வரமாட்டார்கள். அதனால் அறிவிலி என்ற தாழ்விலிருந்து அறிவை அறிகின்ற பயிற்சியின் மூலம், தியானத்தின் மூலம் அறிவை அறிந்து நிறைவு பெற வேண்டும். அதற்கு ஸ்ரத்தை அவசியம். அந்த ஸ்ரத்தையோடு பயணித்து இதுதான் தெய்வம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் கர்மவினை பதிவு, இதுதான் அனுபவங்கள் என்று ஐயத்திற்கு இடமின்றி தெளிவாக அறிந்துவிட்டால் அந்த ஆன்மீக பயணத்தில் குழப்பம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. அவன் வெற்றி பெறுகின்றான். 41வது ஸ்லோகம். யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் சம்சயத்தை அகற்றி ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனை கர்மங்கள் தலைக்க மாட்டா. யோகத்தால் கர்மத்தை விட்டு ஞானத்தால் சம்சயம், அதாவது சந்தேகம், அகற்றி ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனை கர்மங்கள் தலைக்க மாட்டா, பந்தப்படுத்தாது. ஞானத்தால் பெற்ற அமைதி ஏற்கனவே வாழ்ந்த வாழ்வில் கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்து ஞான மார்க்கத்தை திடமாக பற்றி கொண்டால் வெற்றியால் மமதையும் தோல்வியால் விரக்தியும் வராது. தாமரை இலை தண்ணீர் போல இன்பத் துன்பங்களால் மனம் பாதிக்கப்படாது. உடலை மையம் கொண்ட செயலே பந்தத்தில் பிணைக்கிறது. தவத்தின் மூலமாக நரன் என்ற சிற்றெல்லையை கடந்துவிட்டால் அந்த செயல்கள் இந்த உடலை மையப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக அந்த செயலும் நம்மை பந்திக்காது,
நான் செய்கிறேன் என்ற கர்மத்தை விட்டு, கர்ம பந்தத்தை விட்டு, ஞான விளக்கத்தால் ஐயம் தெளிந்து ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள என்று வள்ளுவர் சொன்னாரே, அப்படி ஐயம் தெளிந்து உணர்கின்ற போது அவன் நடமாடும் தெய்வமாகி விடுகின்றான். அந்த தெய்வத்தின் எந்த செயலும் அதை பந்திப்பது இல்லை, கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, அவன் எந்த செயலும் செய்வன் என்றால் தர்மத்திற்கு முரண்பட்டது என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஞானம் பெற்றவன் செயல் அனைத்தும் தெய்வ நீதி சார்ந்தே இருக்குமே தவிர அணு அளவும் தெய்வத்துக்கு முரண்பட்டு போகாது. கடைசியாக 42வது ஸ்லோகம். ஆகையால் அஞ்ஞானத்து உதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு எழுந்திரு. ஆகையால் அஞ்ஞானத்து உதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய ஐயத்தை ஞான வாளால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு எழுந்திரு. அதாவது தாய் தந்தை மயக்கத்தில் ஜனித்த கரு, சமுதாய மயக்கத்தில் வளர்ந்த உடலும் மனமும் இணைந்த மாயை அஞ்ஞானம், தற்காலிகமான உடல் இன்பங்களை சாஸ்வதம் என்று நம்பி நிரந்தரமான ஆத்ம சுகத்தை புறக்கணித்துவிட்ட அறியாமை, இருந்து விலகி தெய்வீகத்தில், அந்த தெய்வீக இன்பத்தில் கடமைகளை விருப்பு வெறுப்பின்றி ஆற்றுவதே இயற்கை மனிதனுக்கு என்று விதித்த வாழ்க்கை முறை. இந்த தெய்வீகத்தை உணர்ந்து தீயதை ஒழித்து நல்லதை காக்கின்ற போராட்டத்தில், இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் உத்வேகத்தோடு பங்கு கொள்ள வேண்டும். தனக்குள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கின்ற இந்த குருச்சேத்திர யுத்தம், இந்த ஜிகாத் போராட்டம், இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இத்தகைய இன்பமான வாழ்க்கை பெறக்கூடிய வகையில் பற்றற்று செயல் செய்வதின் மேன்மைகளை 4ஆம் அத்தியாயமாக ஞான கர்ம சந்நியாச யோகத்தை 42 ஸ்லோகங்களிலே அற்புதமாக விளக்கியுள்ளார் பகவான் வேதவியாச மகரிஷி. அதை நாமும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அறிவாக இருந்து நமக்கு விளங்க வைக்கின்றார் பகவான் வேதத்திரி மகரிஷி அவர்கள். இந்த ஞானிகளின் பாதையில் நாமும் பயணித்து ஆத்ம ஞானம் பெறுவோம் என்ற ஒரு உறுதியோடு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அடுத்த வாரம் 5ஆம் அத்தியாயத்தை துவங்குவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.